அஸ்தினாபுரம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு ஒருநாள் ஆரோக்கிய வாழ்வியலுக்கான சுற்றுச்சூழல் குறித்த பணிமனை. அரியலூர் மாவட்டம் அஸ்தினாபுரம் மாதிரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வருவாய் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இருந்து 25 தேசிய பசுமைப்படை ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் 175 மாணவர்களுக்கு ஒருநாள் ஆரோக்கிய வாழ்வியலுக்கான சுற்றுச்சூழல் குறித்த பணிமனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக பள்ளி மாணவர்கள் பசுமை உறுதிமொழி அனைவராலும் எடுக்கப்பட்டது. பின்னர் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக பங்கேற்பார்கள் அனைவருக்கும் துணிப்பை மற்றும் உறுப்பினர் அடையாள பேட்ஜ், மரக்கன்றுகள் மற்றும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு சீட்டுகளை முதன்மை கல்வி அலுவலர் விஜயலட்சுமி அவர்களால் வழங்கினார். மேலும் இப்பணிமனையில் காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல், மிஷன் இயற்கை விதைப்பந்து தயாரித்தல், கழிவு மேலாண்மை, துணிப்பை மற்றும் காகித பைகள் தயாரித்தல், மரம் நடுதல் முக்கியத்துவம் போன்றவைகள் பங்கேற்பார்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது. இங்கே தொடுறீங்க கெட்டு போயிடும். அந்த நம்ம கையில் இருக்கிற அந்த ஃபங்கஸ்லாம் போயிட்டு இது கெட்டு போக பண்ணி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஃபேனில் காய வைப்பேன். அப்போ தான் இந்த சரியான ஈரப்பதம் இது சொல்லி காட்டுறேன். இதில் மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயா, மாநில ஒருங்கிணைப்பாளர் சரவணன், மாநில சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் மற்றும் முதலமைச்சரின் சிறப்பு திட்டத்தின் பசுமை தோழர் மகேஷ்குமார், பள்ளியின் தலைமையாசிரியர் வேல்முருகன், கருத்தாளர் இளவரசன், ராஜேந்திரன், சோலைக்கண்ணு மற்றும் ஆசிரியர்கள் காசி, ரம்ஜான் பேபி, மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் குணபாலினி சிறப்பாக செய்திருந்தார்.